பார்த்து ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க தம்பி. ஒன்றும் இல்லை மேடம், கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் ஆயிடுச்சு. அதான் போயிட்டு இருந்தது. திடீர்னு இந்த மாதிரி லைஃப்பில் இந்த மாதிரி பிரச்சனை ஆகி நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். என்ன நடந்தது? கொஞ்சம் எப்படி இருந்தது உங்களோட 7 வருஷம் வாழ்க்கை? எப்படி இருந்தது? நல்லா இருந்தது மேடம். அந்த பொண்ணியாக நல்லா போயிட்டு இருந்தது. குழந்தைங்க 2 பொண்ணு பசங்க தான் எனக்கு. ஒன்றுக்கு 5 வயசு ஆகுது, ஒன்றுக்கு இப்போ தான் 8 வயசு. போன வாரம் தான் பர்த்டே பண்ணேன் வீட்டில். நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு என்னென்ன ஆயிடுச்சுனாக்கா, லைஃப்பில் ஒருத்தர் அவங்க இதில் வந்துட்டு உள்ளே நுழைஞ்சிட்டு, அது எனக்கு தெரியாது. அது ரொம்ப நாளாக இருந்தது பிள்ளைக்கு எனக்கு தெரியாது. எங்கள் நல்லா பேசிக்கின்னு பழகிக்கின்னு இந்த மாதிரி திடீர்னு எனக்கு இவங்க பிரியும் போது எனக்கு அது ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. கூட இருந்து நம்ம குழி தோன்ற மாதிரி பண்ணிட்டாங்கண்ணே அப்படின்னு ரொம்ப எனக்கு பெஜாராகிடுச்சு எனக்கு. அதுக்கோசம் நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன். அவங்களுக்கு சரி பசங்களுக்கோசம் எங்களுக்கோசம் கூட வேணாம், பசங்களுக்கோசம் நம்ம சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனால் அவங்க ஒரே பிடிவாக வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லி 1.5-2 வருஷம் அதில் போயிடுச்சு வாழ்க்கை. வேணான்னு சொல்லி சரி நான் கடைசியில் சரிம்மா உங்கள் இஷ்டத்துக்கு நீ வாழ்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், எங்கள் ஜமாத் சார்பாக டைவர்ஸ் பண்ணிட்டேன். இப்போ தான் அவங்க ஒரு 2 மாதமாக தான் நான் அவங்க பிடிக்கல, அவங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க இப்போ என்ன இது பண்ணுறாங்க. மறுபடியும் ஆமாம், என்னை சேர்த்துக்குங்க. அன்றைக்கி எனக்கு கால் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ இதே கால் இல்லாதவங்கள்ட்ட வாழ்க்கை கொடுங்கன்றாங்க. எனக்கு எப்படி அதை ஏற்றுக்கிறதுன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு இது 8 வருஷம் இருக்கும்போது எனக்கு கால் இல்லைன்னு அவங்களுக்கு தெரில. ஒரு வாழ்க்கையில் ஒருத்தர் வந்த உடனே அவங்களுக்கு கால் இல்லைன்னு அப்போ தான் தெரிஞ்சிருக்கு. ஸ்டேஷனில் அவங்க சொன்னாங்க, எஸ்ஐ மேடம், ஏம்மா அவனுக்கு என்னம்மா பிரச்சனை? நான் இல்லை மேடம், யாருக்கு ஒருத்தர் உடம்பு சரியில்லைனா கூட ஒருத்தர் தூக்கின்னு போய் ஒரு ஆள் வேணும் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அதுக்கு மேடம் கேட்டாங்க, 8 வருஷம் உங்களுக்கு கூட்டு போகலையாம்மா ஹாஸ்பிட்டலுக்கு, டெலிவரியெல்லாம் பார்த்துருக்காரு, அதெல்லாம் பண்ணலையா அப்படின்னோன்னா அவங்க தலை ஊஞ்சிட்டாங்க கீழே. மனசு கெட்டு மனசு அந்த மாதிரி ரொம்ப முயற்சி பண்ணேன் நானும். அவங்களுக்கோசம் சரி பசங்க இருக்காங்களே எங்களுக்கு சொல்ல வேணாம், முன்னாடி வேறு கூட கிடச்சிடும், அம்மான்னு சொல்கிறதுக்கு ஒரு தாய் வேணும் மேடம். ரொம்ப முயற்சி பண்ணாக்கா அவங்க எப்படி உங்களுக்கு தெரியும்? சின்ன வயசுலேயே தெரியும்? இல்லை மேடம், சின்ன வயசில் இல்லை. எனக்கு இந்த கேக நகரில் ஆண்டிகேப் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. அங்கே நான் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணும்போது இவங்க அங்கே வீல் சேரில் வெளியே அவங்க அக்காவோட உட்காந்துருந்தாங்க. இவங்க அக்கா தான் கூப்பிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டாங்க, பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைன்னு சொன்னது அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்து என்னை கால் பண்ணி இந்த மாதிரி தங்கச்சி நல்ல பொண்ணு இந்த மாதிரின்னு சொல்லி மேரேஜ் பண்ணாங்க. படிச்சிருக்கீங்களா நீங்கள்? இல்லை, நான் 5வது தான் படிச்சிருக்கேன் மேடம். நீங்கள்? 7வது படித்தேன். 5வது படிச்சிருக்கேன் நான். அப்படின்னு மேரேஜெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இந்த 8 வருஷத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டில் தான் இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது? அந்த 7 வருஷம் வாழ்க்கை எப்படி? நல்லா இருந்தது மேடம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த அல்லாவை தான் நன்றி சொன்னேன் நான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாப்பா நல்லா பார்த்துப்பாங்களா உங்களை? பார்த்துப்பாங்க. ஆனால் இவங்களோட எங்கள் அம்மா தான் எல்லாமே மெயின். இவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. எங்கள் அம்மா தான் சமைக்கிறது, டீ ஆகிறது எல்லாமே எங்கள் அம்மா தான். இவங்களை உட்காந்த இடத்துல சாப்பாடு போடுவாங்க. இவங்க எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க. இவங்களை உட்காந்த இடத்துல சாப்பாடு போட்டதுனால்தான் இவ்வளோ பிரச்சனை நம்மளுக்கு வந்திருக்கு. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.